இங்க ஒருத்தர் ரொம்ப தாகமா இருக்குன்னு சொல்லிட்டு ரிவர்ல இருக்கிற தண்ணியை குடிக்கிறான் பாருங்க. அடுத்த செகண்டே ஒரு பாலைவனத்துக்கு வந்துடுறான். ஆக்சுவலா அவனுக்கு என்ன நடக்கும்னா, இவன் ரொம்ப தாகமா இருக்கும் போது தண்ணி குடிச்சா பாலைவனத்துக்கு வந்துருவான். ஆனா அந்த பாலைவனத்துல இருந்து மறுபடியும் இவன் ஏரிக்கு வரும்போது இவனுக்கு ரொம்ப தாகமா இருக்கு, இவனால தண்ணி குடிக்காம இருக்க முடியாது. அந்த மாதிரி தண்ணி குடிப்பான், மறுபடியும் அந்த பாலைவனத்துக்கே போயிடுவான். இந்த மாதிரி தான் ரொம்ப நாள் பாலைவனத்துல இருந்து டிராவல் பண்ணி ஒரு ரோட்டுக்கு வரான். அப்போ ஒரு கார் வருது, அந்த காரை நிப்பாட்டி அவங்ககிட்ட இருந்து வாங்கின தண்ணியை குடிக்கிறான் பாருங்க. மறுபடியும் பாலைவனத்துக்கே போயிடுறான். மறுபடியும் அந்த ரோட்டுக்கு வரான், அதே காரை நிப்பாட்டுறான். இந்த டைம் அவன் தண்ணி குடிக்கிறான் பாருங்க, வேணான்னு சொல்லிடுறான். ஏன்னா அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு, தண்ணி குடிச்சா நம்ம பாலைவனத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு. ஆனாலும் இவனை தண்ணி குடிக்காம இருக்க முடியல. ரொம்ப டயர்டா வீட்டுல படுத்துட்டு இருக்கும் போது இவனால தண்ணி தாங்க முடியல. அதனால ஒரு டம்ளர்ல தண்ணியை பிடிச்சி டிராப்பா குடிக்கிறான் பாருங்க. இவனுக்கு ஒண்ணுமே ஆகல. இவன் மறுபடியும் பாலைவனத்துக்கு போகாம இருந்ததுனால ரொம்ப ஹாப்பி ஆயிடும். அதனால மறுபடியும் நிறைய டிராப்ல குடிக்கிறான், அவனுக்கு ஒன்றும் நடக்கல. அந்த டம்ளர் இருக்கிற எல்லா தண்ணியும் குடிக்கிறான், எதுவுமே நடக்கல. அப்பாடா நம்மளுக்கு இனிமேல் எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா, இவனோட வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல போய் குளிப்பான் பாருங்க. அடுத்த செகண்டே இவன் பாலைவனத்துக்கு வந்துருவான். ஆக்சுவலா என்னன்னா, இவன் வீட்டுக்குள்ள இருக்கிற தண்ணியை குடிச்சா மட்டும்தான் இவனுக்கு ஒன்றும் நடக்காது. வெளியே இருக்கிற எந்த தண்ணியை குடிச்சானோ அவன் மறுபடியும் பாலைவனத்துக்கு வந்துருவான்.